சார் என்ன பண்றாரு இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸ்க்கு எப்போ வேணா ரிலீஸ் ஆகிடும். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெட் நூல் செலிப்ரேட்டிங் கனி டைட்டில் ஸ்பான்சர் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் பவர்ட் பை வி லவ் ஹோம் ஸ்டேஸ். எங்கள் அப்பா டிரெக்டர் ஆகிட்டார், நானும் டிரெக்டராக இருப்பார் அந்த மாதிரி. ஓகே, வந்து திருவ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிரெக்ஷனாக என்னன்னு நான் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பதறிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கேன். ஒரு சிலர்லாம் அந்த ரூம் போட்டு கதை யோசிக்கிற அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பாவுக்கு வாய்ப்புகள் இருந்ததில்லை. இப்படி ஒரு மனுஷனுக்கு பொண்ணாக பிறந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்த காரணத்தினாலேயே நீ தான் அக்கா, நீ தான் பசங்களை பார்த்துக்கணும். தியா தஷ்மி வந்து நான் விஜய் ரஞ்சினி வளர்த்த மாதிரி வளர்க்கல. பயம் இருந்தது, எங்கேயும் தப்பாயிடக்கூடாதுன்ற பயம் ஏனோ இருந்துக்கிட்டே இருந்தது. பிபிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ இன்டர்வியூஸ் நாங்கள் பார்க்கல. ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பேசிட்டேன். இதை இப்படி அதை அப்படி இது இந்த பக்கம் திரும்பிக்கிட்டோம் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டோம் என்ன சொல்ல முடியுமே தவிர அதை தவிர்த்து வேற எதுவும் புதுசாக. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இப்போ நான் ஆஃப் கேம்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். சார் என்ன பண்றாரு இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அது இது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸ்க்கு எப்போ வேணா ரிலீஸ் ஆகிடும். ஸோ நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரும்போது அந்த பேனர் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ரிலீஃப் ஃபேக்டர் என்ன இருக்கும்? ஒரு டிப்ரெஸ் ஆனாலோ ப்ரெஷர் அந்த மாதிரி அழுது சரியாயிடுவேன், பயங்கரமாக அழுவேன். அழுத உடனே டக்குன்னு சாதாரணமாக எடுக்கும். நான் ரொம்ப நேரத்துக்கு என்னால் சோகமாக இருக்கவே முடியாது. எனக்கு என்னை கனமாக வச்சுக்கிற விஷயங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகவே மாட்டேன். டக்குன்னு சிரிச்சு சரியாயிருவேன். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் தெரியுது. இப்போ விஜய் நிரஞ்சனி இவங்க ரெண்டு பேரும் நிறைய இடங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கனி எங்களை அக்காவாக நாங்கள் பார்த்தது ஓகே, ஆனால் எல்லா பாயிண்ட்லையும் அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல அம்மா மாதிரி எங்களை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பொறுப்பு நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? இல்லை அதுவும் இந்த மாதிரி ஓகே அப்படியே பண்ணுவோம்? இல்லை, அது நான் உணர்ந்தே இருந்தேன். எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ தான் அக்கா, நீ தான் பசங்களை பார்த்துக்கணும், நீ தான் வளர்க்கணும்னு. ரொம்ப சின்ன வயசுல நான் சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்த காரணத்தினாலேயே எனக்கு சொல்லப்பட்டுச்சு. ஸோ நான் ரொம்ப அப்படியே வளர்ந்தேன். அதை மட்டுமே நம்பி அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு வளர்ந்தேன். வருத்தம் அப்போ கிடையாது, எனக்கு அது தெரியல. நான் வளர்ந்து முடிச்சு வந்துட்டேன். நான் எனக்கு பெருசாக எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் எல்லார் வாழ்க்கையும் மாதிரி சராசரியாக நம்ம சின்ன குழந்தை அந்த குழந்தைமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியேவும் இருந்திருக்கலாமே, நமக்கும் இருந்திருக்கலான்னு ஒரு இது இருக்குது. வளர்ந்து வரும்போது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அப்போ சொல்லப்போனால் ஐ திங்க் ஒரு 4 பொண்ணுங்களை வளர்த்துருக்கீங்களா? ரைஸ் பண்ணி கொண்டு வந்தது அப்படி. ஆமாம், தியா தஷ்மி வந்து நான் விஜய் ரஞ்சினி வளர்த்த மாதிரி வளர்க்கல. தியா தஷ்மி நான் ரொம்ப ஜாலி. விஜய் ரஞ்சினி கிட்ட எனக்கு பொறுப்பு ரொம்ப. ஆமாம். அப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கு வேற, இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சரின்னு. எனக்கு அப்போ ரொம்ப ஒரு அக்காவை, பெரிய வித்தியாசம் இல்லை, 2 வயசு வித்தியாசத்துக்குள்ளே என்ன பெருசாக வந்துட போகுது. பயம் இருந்தது, கரெக்டாக பண்ணணும், இவங்க எங்கேயும் தப்பாயிடக்கூடாதுன்ற பயம் ஏனோ இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. தியா தஷ்மியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கிடையாது. நம்ம நிறைய பார்த்து நிறைய வந்துட்டோம், இனிமே எனக்கு எக்ஸாக்ட்லி. அதனால ரொம்ப ஜாலி. நான் இவங்களோட ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், சில விஷயங்கள்ல இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். பட் தென் வந்து கட்டுப்பட்டித்தனமான ஒரு அம்மா கிடையாது. அதான் ஈக்குவலா சேர்த்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, திரு சார் பார்த்துட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தவங்க அப்படி இருந்தா போதும். இப்போ அந்த ரெட் நூல் செலிப்ரேட்டிங் கனி அப்படிங்கும்போது கண்டிப்பா சிடபிள்யூசி தாண்டி எங்களால் யோசிக்க முடியல. ஏன்னா கனியை போய் பிக் பாஸ் ஒரு பாயிண்ட் ஒன்று சேர்த்துச்சு, அது ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கனி எங்களுக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் ஒன்று இருந்துச்சு. சிடபிள்யூசி கனி டைட்டில் வின்னர் அப்படிங்கும்போது அது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ நிறைய சீசன் வந்துருச்சு, வராங்க. பட் அந்த கண்டஸ்டன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, இந்த காம்போ அப்படிங்கிறது, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் மிஸ் பண்ணி கண்டிப்பாங்க, அது ரொம்ப ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் நான் ஊட்டி போயிட்டு வந்தேன் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம். ஸோ அங்கே யார் என்னை பார்த்தாலும், அது இப்போ தான் நான் பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கேன், பார்க்குறவங்க அத்தனை பேரும் காரக்குழம்பு கனி, சிடபிள்யூசி கனின்னு தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது.
அது நடந்து நான் வெளியில வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு ஐ திங்க். ஓகேவா, 2020 நினைக்கிறேன் நான். ஓகேவா, ஸோ ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பஸ் நான் ஒன்று போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் சுட சுட வெளியில் வந்திருக்கேன். அப்போவுமே வந்துட்டு சிடபிள்யூசி பேசுகிறாங்கன்னும் போது அதோட ரீச் எந்த அளவுக்கு நான் மக்கள் மனசுக்குள்ளே போயிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ கூட திரு சொன்னாங்க, என்னடி நீ வந்து சிடபிள்யூசி கனியாக இருந்து இன்னும் சிடபிள்யூசி கனியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதுவும் திரு சந்தோஷமாக தான் சொன்னாங்க. எல்லாம் என்ன பண்ணாலும் மக்களுக்கு மனசுல இருக்கிறது அது ஒண்ணுதான். அது ஒரு பிராண்ட் மாதிரி உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. பிபில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ இன்டர்வியூஸ் நாங்கள் பார்க்கல. உங்களுக்கு தான் அவ்வளோ நான் போல விஜய் மேமோட இன்ட்ராக்ட் பண்ணீங்க. அப்புறம் இன்னொன்று ஏதோ ஏன் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா இல்லை ஆப்வியஸாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பட் ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பேசுறதுக்கு ஒரு 2 இன்டர்வியூவில் நான் சொல்லி முடிச்சதை மீறி நான் வேறு எதுவும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு எப்போவுமே திரும்ப ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு இப்போ மக்கள் நான் ஏதோ ஒருத்தவங்க இதை பார்க்குறாங்க, நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஒன்று கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா உங்கள் வியூவர்ஸ்க்குமே புதுசாக என்ன கொடுக்க போகிறீங்க, அங்கே நான் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்டயே ஒன்றும் இல்லைன்ற ஒரு காரணம் தான் அது. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பேசிட்டேன். திரும்பி இதை இப்படி அதை அப்படி இது இந்த பக்கம் திரும்பிக்கிட்டோம் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டோம் என்ன சொல்ல முடியுமே தவிர அது தவிர்த்து வேற எதுவும் இல்ல என்னோட மனநிலை அப்படி பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் தவிர்த்துட்டேன். வேற ஒரு காரணம் வேற எந்த காரணமும் இல்லை. ஓகே, இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்டேன். இந்த ஒரு பர்சன் பத்தி நான் கேட்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார், ஏன்னா ஸ்பெஷலா வச்சிருந்தேன் அகத்தியன் சார். ஏன்னா அவரோட எழுத்து அவரோட பார்வை அப்படிங்கிறது நான் ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி அவர் சார் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்னோட பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி இருந்துச்சு. பிஃபோர் இன்டர்வியூ, ஆஃப்டர் இன்டர்வியூ சூப்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துட்டாரு. அவர் கதைப்போமா கனிக்கிட்ட என்ன சொன்னார், கதைப்போமா வித் கனி அப்பாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இப்போது நாங்கள் 3 பேரும் ஒரு விஷயம் அப்பாவோட ஒரு லெகசியாக ஏதாவது ஒன்று எங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி படிக்கிற விஷயங்கள் பேசுறது அது ஒன்று நான் தான் பண்ணுறதுனால அது அப்பாவுக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது கவிதை எழுதினாலும் ஏதாவது ஒன்றாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக என்னோட இதுக்கு நான் அப்பாவை கூப்பிட்டுருந்தேன் இவெண்ட்டுக்கு. அப்போது நான் வந்து அந்த கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது நடுவில் காதல் கோட்டையோட ஒரு சீனை ஒன்று நான் இது பண்ணி சொன்னேன். அப்பா ஸோ ஹாப்பி. நான் படம் நான் பெற்று வளர்த்த பொண்ணு அது வளர்ந்து ஒரு விஷயம் பண்ணுது, அதில் நான் பண்ண விஷயத்த அது கோட் பண்ணி சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். அது ஒன்று இருக்குல்ல, நம்ம குழந்தை நம்ம விஷயத்தை பற்றியே பேசுதுன்ற ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபீல் அவருக்கு இருந்தது. ஆமாம் இருந்தது. அண்ட் அப்பாவுமே வந்து கதை ரொம்ப வேற எதுவுமே யோசிக்கவே முடியாத அளவுக்கு நீ கதை சொல்கிறடா, ரொம்ப நல்லா இருந்ததுடான்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு என்னைக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்காங்க? இப்போ எங்களுக்கு தோணுது அந்த ஃபேமிலியே பயங்கரமான பாசிட்டிவ் ஃபேமிலி, இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமாக ஒரு பேர் வாங்கின ஃபேமிலி அப்படின்னு தோணுது. நம்ம அகத்தியன் சாரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது அந்த பூரிப்பு உங்களுக்கு ஆயிருக்கா? நான் அகத்தியன் பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி. சாரி, ரெஸ்பெக்ட்ல தான் அகத்தியன் அப்படிங்கிற. ஐயோ ப்ளீஸ் சார் சொல்லுங்க. அகத்தியன் சினிமா டைரக்டர் பொண்ணு அப்படி இல்லை, அகத்தியன்ற ஒரு மனுஷன், கருணாநிதின்ற ஒரு மனுஷனோட பொண்ணுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன தான் நான் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் எப்படி வளர்த்துருக்காங்க உன்னை அப்படின்னு என்ன இருந்தாலும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம இம்பேக்ட் ஆகும் அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம வளர்கிற சூழ்நிலையிலேருந்து. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிக்கும் போது ஏதோ ஒரு சந்தோஷம் வருது. நல்லா தான் வளர்ந்துருக்கோம், நல்லா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா ஒரு காரணமாக இருப்பார். ஸோ இப்படி ஒரு மனுஷனுக்கு பொண்ணாக பிறந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எப்போவுமே எங்கள் அப்பா ஒரு ரொம்ப நல்ல மனிதர், அவர் வயிற்றில் அவருக்கு ஒரு பொண்ணாக பிறந்தது எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, இயக்குனர் அகத்தியன் பற்றி பேசலாமா? பேசுவோமே, கண்டிப்பாக பேசுவோம். பேசுங்களேன். ஏன்னா காதல் கோட்டை இட்ஸ் சாதாரண படம் இல்லை. இப்போ எடுத்து பார்த்தா கூட ஒரு சீன் கூட போர் அடிக்கும், அதை அப்படி எடுத்திருப்பாரு. நான் சொல்கிற டைரக்ஷனில் ரைட்டர் அகத்தியம் இந்த சீன் பை சீன் எழுதுனது இல்லை, அதில் டைலாக்ஸ் வச்சது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இயக்குனர் அகத்தியனை எவ்வளோ ரசித்து பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஒரு சிலர்லாம் அந்த ரூம் போட்டு கதை யோசிக்கிற அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பாவுக்கு வாய்ப்புகள் இருந்ததில்லை. நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடக்கும்போது கதை யோசிச்சு வர்றது, வந்து அதை பற்றி ஏதாவது சொல்கிறது, சின்ன சின்ன சீன்ஸ் சொல்கிறது. அண்ட் ஒன்று இந்த சீன் எப்படி பண்ணேன்னு சொல்லுவார். அந்த காதல் கோட்டை எப்படி வந்துச்சுன்னு முன்னாடிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இல்லை பிசிராந்தையார் நட்புன்னு ஒன்று இருக்கும் அதில். ஸோ அதை வச்சு தான் அதில் எப்படின்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஐ திங்க் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்புன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்,
அதனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை அப்படி இருக்கிற 2 பேர். அவங்க 2 பேரும் பார்த்துக்கவே மாட்டாங்க. 2 பேருக்கு மேலேயும் ஒரு நட்பு வரும். ஓகேவா? ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்றதுனாலே இன்னொருத்தர் வடக்கிருந்து இறக்குறதுன்னு அப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிறது மாதிரி. தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது ஒரு அசிங்கமான வேலை இல்லையா? ஆனால் இது எப்படின்னா, நான் சாப்பிட மாட்டேன், நான் அதாவது நீங்கள் சமாதியில் ஒன்று சாகிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது மாதிரி இது எப்படின்னா, எனக்கு உங்கள் மேலே கோவம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கோவமாக வடக்கு இருந்து உயிர் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி நண்பருக்காக வடக்கிருந்து உயிர் நிற்பார். அதுதான் இந்த பார்க்காமலே காதலுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படிதான் இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த நட்பு எடுத்துக்கிட்டு அது ஒரு காதலா இருந்தா பார்க்காமலே 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காதலே கண்கள்ல ஆரம்பிக்கிற காதல், அதை ஒருத்தர் உடைச்சு கண்களில் ஆரம்பிக்காத ஒரு காதல் ஒன்று சொல்கிறாருன்னா அது ஹிட்டு கொடுக்கணுன்னா அப்பா எப்போவுமே சொல்லுவார், அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும். இதுதான் என்ன நடக்கும், 2 பேர் பார்ப்பாங்க, பார்த்தா லவ் பண்ணும். அப்போ அங்கே வேறு என்ன யோசிக்கலாம், வேறு என்னெல்லாம் யோசிக்கலாம், அப்படி யோசித்து அந்த மாதிரி பண்ணுறது தான் அப்பாவோட கதைகள் எல்லாமே. ஸோ அவர் கதை யோசிக்கிற விதமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பயங்கரமாக ரசிச்சிருக்கீங்க போல சீரியஸ்லி. அப்பாவை ரசிக்காத குழந்தைங்க இருக்கவே முடியும். அது இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, வேற ஆங்கிளில் யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க அது வரைக்கும் காதல் கோட்டை? நான் காதல் கோட்டை நிறைய சின்ன வயசில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதை விட அதிகமாக நான் கோகுல சீதை பார்த்துருக்கேன். எனக்கு கோகுல சீதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். விடுகதை அதுலலாம் ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தாலே அந்த லவ் அது ஃபேக்டரி, ஆனால் வேற மாதிரி அது யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா விடுகதையில் ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஏதோ டிவி போடுவார், அதாவது அந்த படத்தோட ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட அப்பாவை ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. டிவி போடணுன்னா இருங்க எனக்கு தெரியும் நான் போடுறேன்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்லி இருங்க என் பொண்ணு போடுவான்னு கூப்பிட்டு போட வைப்பார். அந்த பொண்ணு போட்டுட்டு போயிட்டவொன்னே அவர் சொல்ல எனக்கே தெரியும் இதுக்கு எதுக்கு உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போட வச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே, குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு ஒன்றும் தெரியல அவங்களுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லும்போது அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கள் அப்பா அந்த பாட்டில் எனக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி தோற்று போகிற ஒத்து போகிற ஒரு இடம் இருக்குல்ல, அப்போ தான் ஆண்களும் வந்து தாய்மையை உணர்ற தருணம் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாரு. அது உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் மேபி இருந்திருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட்டாக நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் சூப்பராக அமைஞ்சிருந்துருக்கலாம் கதைப்போமா. இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? ஆக்சுவலி என்ன கதை சொல்ல சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னது திரு தான். பொன்னியின் செல்வன் யூடியூப் அதுவே திரு தான். நீ ஏன் வந்து அப்போ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஏன் இது பண்ண மாட்டேன்னு கேட்டுகிட்டே இருந்தவங்க அந்த லாக்டவுன் டைமில் இதே மாதிரி நான் ஒரு இது ஆரம்பிக்கிறேன் டக்குன்னு ஃபேமிலி குரூப்பில் ஒன்று சொன்னாங்க, நான் வந்து கனிக்கு ஒரு யூடியூப் ஆரம்பித்து கொடுக்க போகிறேன், அவள் கதை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் ரெடின்னு நான் கூட நம்பாத டைமில் உன்னால் முடியும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி நான் சும்மா ஏதாவது பண்ணாமல் இருந்தால் கூட பண்ண வச்சது திரு தான். ஐ ஷுட் கிவ் இட் டு ஹிம். நானும் திருவும் எப்படி பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதை தான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஒன்று ஐடியா இருக்குது பண்ணணுமா, இல்லடி நீ பண்ணணும், நீ இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்ப பண்ண மாட்டேன்னு டக்குன்னு அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் சொன்னேன் நானும் கிருத்தியும் சேர்ந்து பண்ணுறேன்னா ஹீ இஸ் வெரி ஹாப்பி. எனக்கு நான் கதை சொல்கிறேன், இது நான் நிறைய கதை சொல்லணும் அப்படின்றது, இது அடுத்த லெவலுக்கு போகணுன்றது திருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை பார்க்கறதுனால ஹீ இஸ் வெரி ஹாப்பி. ஓகே. ஆனால் அது போக கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று பிளான் பண்ணிங்க, ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் நீட்டான ஒரு ஆம்பியன்ஸு, அடுத்தது நீங்கள் பிளான் பண்ணிக்க ஸ்பேஸ் பார்த்தா அது பெருசு சின்னதாக இருக்கணும் அந்த க்ரௌடு, எனக்கு அப்படி தான் வேணும்னு தான் நான் அவகிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ ஆனால் போக போக நிறைய கேட்குறாங்களே நாங்கள் வரணும் கேட்கணும் போது அப்போது அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். செகண்ட் அதை விட பெருசாக இருந்தது. அப்புறம் இப்போ மறுபடியும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு தேட்டர் மாதிரி எடுத்து இன்னும் பெருசாக பண்ணலாம். ஏன்னா 2 கதை சொன்னதுமே வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் கிடையாது. ஜெயகாந்தன், ஜெயமோகன் இந்த மாதிரி பிரபஞ்சன் இவங்களோட நான் சிறுகதைகள் எடுத்து தான் நான் பேசுகிறேன். படிக்கும்போது கிடைச்ச ஃபீலிங்கை விட இப்போ கேட்கும்போது கிடைக்கிற ஃபீலிங் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னோட விஷுவல் இது எனக்கு ஒரு படத்தை பார்த்த மாதிரி. ஸோ அப்போதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் யாருக்கும் வந்து காசு கொடுத்துட்டு வந்து என்னை பார்த்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு பொய் சொல்லணுன்றது தேவை கிடையாது இல்லைங்களா. ஸோ அப்படி வர்றவங்க உணர்ந்து 2 வார்த்தை சொல்லிட்டு போகும்போது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு போகும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய பேராக நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ டாட்டர்ஸ் ஏன்னா அவங்களோட அந்த சஜஷன்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இட்ஸ் ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவங்க தான் பயங்கரமான கிரிட்டிக் அப்படின்னு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க பேர் திவ்யா, இன்னொருத்தங்க தியா தஷ்மை. செகண்ட் தஷ்மை. ஏன் அந்த பேர்?
திருவுக்கு அந்த ஸ்லோகன்ல வரும்ல தஸ்மை ஸ்ரீ குரு, அந்த வேர்ட் ரொம்ப பிடிக்கும்னு அது பேர் வச்சுட்டாங்க திரு. ஓகே. ஸோ ஒன்று பேருக்கு பெருசா அர்த்தம்லாம் இருக்கணும்னு திருவுக்கு ஒன்றும் அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால அது அவங்களுக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அது வைக்கணும்னு வச்சிருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ். ரெண்டு பேருமே நான் சொல்றேன் இந்த கதை கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா ரெண்டு பொண்ணுங்க ஸ்பாட்டு கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஐபி ஸ்கூல். இப்போ நம்ம சாதாரணமாக பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்குள்ள எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றது ஒரு இது. சரி, இப்படி நான் கூட கூட்டிகிட்டு போகும்போது இந்த கதை அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும், நான் எப்பவுமே அதுதான் நினைப்பேன், குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கதை சொன்னோன்னா பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ பெரியவங்களுக்கு புரிகிற மாதிரி கதை சொன்னால் குழந்தைங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கதை சொன்னால் அது பெரியவங்களுக்கும் புரியும், அவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த பேபி இந்த ஜேர்னி சொன்னோம்ல, ஆனால் அதுக்குள்ள நாங்கள் இந்த கதைப்பமா ஃபேக்டரி பற்றி கதை அந்த மார்னிங் டாஸ்க்கு அப்பப்போ ஒன்று சொன்னீங்க, உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காம உள்ளே போய் அந்த கதை சொல்லி, ஏன்னா அங்கே போய் வந்து அது வியூவர்ஸ் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது ஒன்று, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்று, அந்த கதை சொல்லி நிறைய பேர் கேட்குறது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு எல்லா ஃபீல்ட்லேயே இருந்தாலுமே வேறு வேறு ஆஸ்பெக்ட் இருக்குது ஆட்கள். அங்கே கதை சொல்லி அவ்வளோ அவங்க கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர் இருக்குது. இல்லை, அங்கே சில நேரங்களில் நான் கதை சொல்லியிருக்கேன், கேட்டிருக்காங்க, சின்ன சின்னதாக கதை சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு, அப்பப்போ நடந்திருக்கு. அப்போ அரோரா இவங்கெல்லாம் திடீர்னு நான் எனக்கு சிவகாமி சபதம் சொல்லுன்னு சொல்லி அது கூட நான் சொல்லியிருக்கேன், சும்மா அது நடந்திருக்காங்க. ஆனால் நான் அந்த இடத்த அதுக்கானதான் யூஸ் பண்ணலை, நான் யூஸ் பண்ணலை. எனக்கு கதை சொல்கிறதுக்கு வேறு வேறு இடங்கள் இருக்குது. நான் அந்த இடத்த வந்து நான் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போன ஒரு இடமா தான் நான் அதை பார்த்தேன். ஓகே. இந்த கதைப்பமா கனி அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, என்னைக்காவது புக் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வந்து? இல்லைங்க நான் சின்ன வயசில் வந்து சினிமா அறிவுலாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஆனால் சினிமாவோட கனெக்டடாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும், அப்பானால. ஓகே. அப்பா டிரெக்டர் ஆகிட்டார், அடுத்து நானும் டிரெக்டர் ஆக போகிறேன், அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் ஒன்ஸ் திருவ லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் டிரெக்ஷனாக என்னன்னு நான் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பதறிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தாலும் அப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ தெரியலையா? அப்போ தெரியல. ஆனால் உண்மையிலேயே ஒரு டிரெக்ஷன்றது என்ன, ஒரு படம் எடுக்கிறதுன்றது வந்து எவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் அப்படின்றதுலாம் தெரிய வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது நம்ம பண்ணக்கூடாதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த மாதிரி தான் கதை படிக்கிறது வேற, கதை விமர்சனம் பண்ணுறது வேற, ஆனால் கதை எழுதுறதுன்றது வேற. அதுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு மனநிலை வேணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கூட அந்த மோன நிலையை அடையலை அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஃபியூச்சர் நடக்கலாம், இப்போ நான் ரெடி கிடையாது. இப்போ எனக்கு இப்போ கேட்கணும், பிரபஞ்சன் மேலே எவ்வளோ அன்பு? பிரபஞ்சத்தை நான் அவ்வளோ நம்புகிறேன். எனக்கு ஒரு செகண்டும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை யோசிச்சு பார்த்தா இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக பார்ப்பேன். அதனால வந்துட்டு நான் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை, இந்த பிரபஞ்சத்தை, அது கொடுக்குற விஷயங்களை கொண்டாடுவேன். அதனால எனக்கு பிரபஞ்சம் அவ்வளோ பிடிக்கும். கனி அவர்களுக்கு அந்த தமிழ் வார்த்தைகள், சொற்கள், அது மேலே ஏன் இவ்வளோ காதல்? எப்படி இவ்வளோ காதல்? ஸ்கூலில் படித்த தமிழ் புத்தகம் செய்யுள்ள மனப்பாட பகுதியில் படிச்சுட்டு வந்தது. மேபி அப்பா கூட இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அதை சொல்லும்போது, அந்த குரல் சொல்லும்போது, வெளியில் எங்கேயோ தமிழ் பாடல்கள் அந்த மனப்பாட பகுதியை பற்றி பேசும்போது தமிழ் எனக்கு கொடுத்த மரியாதை, எனக்கு தமிழ் மேலே காதலாக மாறுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோதான் தெரியும், புரியுதா? பெருசாக ஒன்றுமே கிடையாது. தமிழ் படித்து சொன்னால் நம்மளை இவ்வளோ பிடிக்குதா எல்லாருக்கும் அப்படின்னும் போது எனக்கு தமிழ் பிடிச்சி போச்சு. ஓகே. உங்கள் ஃபேவரட் ரைட்டர்ஸ் யாருமே? ஃபேவரட் ரைட்டர்ஸ்? எனக்கு உண்மையிலேயே சு வெங்கடேசன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆமாம், அவரோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் அவர் பிடிக்கும்னா அவரோட சித்தாந்தம், அவரோட கதையில தெரியும், மக்களை மனுஷங்களை பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். ஓகே. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. We love homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.